இந்தியாவுக்கு ஆளில்லா விமானங்களை வழங்க துருக்கி திட்டவட்டமாக மறுத்தபோது இந்தியா இவ்வளவு பெரிய பதிலடி கொடுக்கும் என்று அது நினைத்திருக்காது. டிஆர்டிஓ இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு துருக்கியை ஆச்சரியப்படுத்தியது மட்டுமல்லாமல் அமெரிக்காவையும் சிக்கலில் ஆழ்த்தியது. பைரெக்டர் ட்ரோனை இந்தியாவுக்கு வழங்க ரெக்டர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். அதை பாகிஸ்தானுக்கு வழங்க முடிவு செய்தார். ஒருவேளை இந்தியா ஒரு ஏழை நண்பன் என்று அவர் நினைத்திருக்கலாம். ஒருவேளை அது அவரது ஆணவமாக இருக்கலாம். 2 நாட்களுக்கு முன்பு இந்தியா AWD-200BI உருவாக்கியுள்ளது என்ற செய்தி வந்தது. அது மிகவும் ஆபத்தானது. அது திமிர் பிடித்த துருக்கியின் மூக்கை அறுத்துவிட்டது. விஞ்ஞானிகளை கௌரவிக்கும் வகையில் வீடியோவைப் போலவும் கருத்து பெட்டியில் ஜெய்ஹிந்த் என்று எழுதவும். ஜெய்ஹிந்த் என்று சொல்ல மறக்காதீர்கள் நண்பர்களே. இந்தியாவுக்கு ட்ரோன்களை வழங்க துருக்கி திட்டவட்டமாக மறுத்தபோது அவர் நினைத்திருக்கலாம், இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு DR-20 அத்தகைய பெரிய ட்ரோனை தயாரித்தது. இது துருக்கியை ஆச்சரியப்படுத்தியது மட்டுமல்லாமல் அமெரிக்காவையும் சிக்கலில் ஆழ்த்தியது. துருக்கியின் இந்த முடிவை இந்தியா தனது பலவீனமாக பார்க்காமல் சவாலாக பார்த்தது. இந்தியா சமீபத்தில் தனது முதல் உள்நாட்டு போர் ட்ரோனை AWD-200B உருவாக்கியுள்ளது. இது ஒரு சாதாரண ட்ரோன் அல்ல, ஆனால் ஒரு சக்தி வாய்ந்த வான்வழி போர் வாகனம். இந்த ட்ரோனின் சிறப்பு என்னவென்றால், எந்த ஒரு பைலட்டும் இல்லாமல் எதிரி தளங்களை தாக்க முடியும். இது இந்தியாவின் இராணுவ திறனை வலுப்படுத்துகிறது. லாசிக்கு அருகிலுள்ள மலைப்பாங்கான பகுதிகளில் சீன இராணுவம் அடிக்கடி இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயற்சிக்கிறது. சாதாரண பார்வையுடன் எதிரிகளை பார்க்க கடினமாக உள்ள பகுதிகளில் மறைந்து கொள்கிறது. AWD-200B இன் செயற்கை நுண்ணறிவு அமைப்பு இந்த எதிரிகளை சரியான நேரத்தில் அடையாளம் கண்டு துல்லியமாக தாக்க முடியும். இதனால் அவர்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவ முடியாது. இந்தியாவின் இந்த புதிய ட்ரோன் துருக்கி மற்றும் அமெரிக்காவிற்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக துருக்கி அதை இந்தியாவுக்கு வழங்க மறுத்ததால் துருக்கியின் துணை ரெக்டர் இந்த ட்ரோனை பாகிஸ்தான், உக்ரைன் மற்றும் அஜர்பைஜான் உள்ளிட்ட சகோதர நாடுகளுக்கு மட்டுமே வழங்குவோம் என்று கூறியிருந்தார். ஆனால் இந்தியா இந்த மறுப்பை அதன் உத்வேகம் மூலம் ஒரு புதிய சாதனையை நிகழ்த்தியது. இந்த ட்ரோன் அமெரிக்க பிரிடேட்டர் ட்ரோனை விட சுமார் 10 மடங்கு மலிவானது. இது பாதுகாப்பு சந்தையில் ஒரு முக்கிய வீரராக அமைகிறது. அதன் வடிவமைப்பு மிகவும் மேம்பட்டது. அதை ரேடாரில் காணலாம். அதை பிடிப்பது மிகவும் கடினம். அத்துடன் இது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறது. இது எதிரி தளங்களை துல்லியமாக அடையாளம் கண்டு அவற்றை தாக்க உதவுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் இந்த ட்ரோன் எதிரி பதுங்கு குழிகள் மற்றும் மூலோபாய ரீதியாக முக்கியமான தளங்களை மிகவும் துல்லியமாக தாக்க முடியும். இந்த ட்ரோன் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கும் திறனை கொண்டுள்ளது. AWD-200BI எங்கள் இராணுவ பணியாளர்கள் ஆபத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அனுப்ப முடியும். இது விமானிகள் இல்லாமல் ஆபத்தான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். அதன் நீண்ட தூர வரம்பு மற்றும் அதிக வேகம் காரணமாக எதிரிகள் வழக்கமாக மறைக்க வேண்டிய LAC-யில் உள்ள மலைகள் மற்றும் அடர்ந்த காடுகளில் கூட எந்த இடையூறும் இல்லாமல் அதன் முழு திறனுடன் செயல்பட முடியும். இந்த ட்ரோன் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருப்பதிலும் சந்தேகத்திற்கிடமான செயல்பாட்டை தடுப்பதிலும் ஒரு முக்கியமான ஆயுதமாக நிரூபிக்க முடியும். இந்த ட்ரோனின் தொழில்நுட்ப பண்புகளை பற்றி நீங்கள் பேசினால், அதன் இறக்கை இடைவெளி 5 மீட்டர் மற்றும் அது அருகில் உள்ளது. இது 102 கிலோ பேலோடை சுமக்க முடியும். இது 30 கிலோ பேலோடையும் சுமக்க முடியும். இதில் வெடிபொருட்கள் அல்லது பிற அத்தியாவசிய பொருட்கள் இருக்கலாம். இது 12,000 அடி உயரம் வரை பறக்கக்கூடியது மற்றும் அதிகபட்சமாக மணிக்கு 250 கிலோமீ வேகத்தில் செல்லும். இது 800 கிமீ வரை வரம்பை கொண்டுள்ளது. இது நீண்ட தூர செயல்பாடுகளுக்கு ஏற்றதாக அமைகிறது. இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அத்தகைய சூழ்நிலையில் AWD-200BI பயன்படுத்துவதன் மூலம் இந்திய இராணுவம் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து அவர்களின் பயங்கரவாத தளங்கள் மீது துல்லியமான மற்றும் அழிவுகரமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த ட்ரோன் எந்த மனித ஆபத்தும் இல்லாமல் எதிரியின் எல்லைகளுக்குள் சென்று அதன் இலக்கை அழிக்க முடியும். இந்த ட்ரோன் இந்திய இராணுவத்திற்கு ஒரு பெரிய சாதனை.
இது குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு மற்றும் போர் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும். இது எதிரியின் ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து தேவைப்பட்டால் துல்லியமாக தாக்கும். நமது வீரர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் பைலட் செயல்பட முடியும். இந்த ட்ரோனின் உதவியுடன் இந்திய இராணுவத்திற்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும். டிஆர்டிஓவின் இந்த தனித்துவமான முயற்சி பாதுகாப்புத் துறையில் இந்தியாவை தற்சார்புடையதாக மாற்றுவதில் ஒரு முக்கியமான படியை அளித்துள்ளது. இந்த ட்ரோன் இந்திய இராணுவத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு இறக்குமதியை நாம் சார்ந்திருப்பதையும் குறைக்கும். உலகின் பிற பகுதிகள், குறிப்பாக இந்தியாவின் போட்டியாளர்கள் இதை எவ்வாறு பிரதிபலிக்கிறார்கள் என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். விண்வெளி அல்லது பாதுகாப்பு என எந்த துறையிலும் தொழில்நுட்ப ரீதியாக தற்சார்பு அடைய முடியும் என்பதை இது மீண்டும் நிரூபித்துள்ளது. இந்த ட்ரோன் இந்தியாவை உலகளாவிய ட்ரோன் சந்தையில் ஒரு பெரிய வீரராக மாற்ற முடியும். இதுவரை அமெரிக்க அல்லது சீன ட்ரோன்களை வாங்க முடியாத பல சிறிய நாடுகள் இப்போது இந்திய ட்ரோன்களை நோக்கி பார்க்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவின் AWD-200B ட்ரோன் ஒரு தொழில்நுட்ப சாதனை மட்டுமல்ல, இது இந்தியாவின் பாதுகாப்பு பெருமையின் அடையாளமாகவும் உள்ளது. வரும் காலங்களில் மேலும் பல மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் இதில் சேர்க்கப்படும். இதனால் இது எதிர்கால போர்களில் முக்கிய பங்கு வகிக்கும். இந்தியா இனி யாரையும் சார்ந்திருக்காது. இந்த நடவடிக்கை சுயசார்பு இந்தியா என்ற நமது கனவை இன்னும் வலுவாக நனவாக்க உதவும். எனவே நண்பர்களே, AWD-200B இன் சக்தி. இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் விரும்பவில்லை என்றால், எங்கள் விஞ்ஞானிகளை காவுரவிக்கும் வகையில் இந்த வீடியோவை லைக் செய்வதன் மூலம் இந்த வீடியோவை உங்கள் 5 நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் குழு சேரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து அதற்கு அடுத்துள்ள பெல் ஐகானின் பொத்தானை கிளிக் செய்யவும். இதனால் எனது வரவிருக்கும் வீடியோவை நீங்கள் தவறவிட முடியாது. ஜெய் பாரத்,